உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். என அன்பானவர்களே, ஆண்டவர் உங்க வேலையில எதிர்பாராத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே பல நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், பல தடைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், முன்னேற முடியாதபடி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பற்றாக்குறை, வேலையில ரொம்ப நான் செய்றேன், ரொம்ப நேரம் எடுத்து வேலை செய்றேன், ஆனா அதற்கு ஏற்ற வருமானம் எனக்கு இல்லை, பல ஆண்டுகளாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த உயர்வும் இல்லை, எந்த பெருக்கமும் இல்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போறார். மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவர்தான் உங்க வேலையை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்க வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கிற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன், பல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை உயர்த்துகிற தெய்வம். ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு உணர்வோடு கூட நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். இன்னைக்கு பல எதிர்ப்பின் நடுவில் நீங்கள் இருக்கலாம். ஒரு சின்ன வேலையா இருந்தாலும், ஒரு பெரிய வேலை செஞ்சாலும் பல எதிர்ப்புகள், பல முட்டுக்கட்டைகள், பல மனிதர்கள் வளரவே கூடாது என்று சொல்லி பல மனிதனுடைய தந்திரங்கள், பல மனிதனுடைய சூழ்ச்சிகள், பல மனிதனுடைய சூனியங்கள், பல மனிதனுடைய பொறாமையின் ஆவிகள், இன்றைக்கு அவைகள் உங்க வாழ்க்கையிலே உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவைகளை எல்லாம் ஆண்டவர் செயலிழந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உங்க வேலையில நீங்க எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். எத்தனை மனிதன் உங்களை கனவீனப்படுத்தி இருக்கலாம், எத்தனை மனிதனுக்கு முன்பாக நீங்க தலகுனிஞ்சு நின்றிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை நாட்கள் நீங்கள் தலைகுனிமையும் அவமானத்தையும் கனவீனப்படுத்துகிற நிலைமையை நினைத்து நினைத்து எத்தனை நாட்கள் நீங்கள் மனம் நொந்து அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் தரப்போகிறார். சொந்து போகாதீங்க. எதிர்பாராத ஆசீர்வாதம் உங்க வேலையில கடந்து வரப்போகிறது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் மனிதனுக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த இடத்துல மேன்மையாய் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே உமக்கு தோத்திரம். கையிடும் வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பல வேலை செய்து கொண்டிருக்கலாம். பல நேரங்கள் பல மணிக்கணக்குகள் வேலை செய்தும் போதிய வருமானம் இல்லாம இருக்கலாம். வேலை செய்து அதற்குரிய சம்பளம் கிடைக்காம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை, எதிர்பாராத நன்மையும் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.